டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்நாள் நன்னாளாக வேண்டும், நல்லனவெல்லாம் செய்து நாங்கள் நன்மக்களாக வாழ வேண்டும் ஆகிய நல்ல எண்ணங்களை பகிரும் நோக்கில் நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன். அந்தவாறு எந்த ஒரு வேலையை மேற்கொண்டாலும் அதில் ஒருமுகமான ஈடுபாடு மட்டும் போதாது. உன் உயிரே அதனிடம் இருப்பது போல நினைத்து ஆர்வத்துடன் செய். இது யூஜின் கிரேஸ் என்று அறிஞர் சொன்ன தலைப்பு. நான் சொல்லிடுறேன். அதாவது எந்த ஒரு வேலையையும் மேற்கொண்டாலும் அதில் ஒருமுகமான ஈடுபாடு மட்டும் இருப்பது போல மட்டும் போதாது. ஒருமுகமான ஈடுபாடு போதாது. என் உயிரே அதனிடம் இருப்பது போல நினைத்து ஆர்வத்துடன் செய்ய என்று யூஜின் கிரேஸ் என்று சொல்லி அது பற்றி என்று சிந்திக்கும். ஒருமுகமானது என்றது ஒரு எண்ணம், ஒரே இலக்கு, ஒரே பார்வை, ஒரே நோக்கு, ஒரு குறிக்கோளை வச்சு செயற்படுதல் ஒருமுக பார்வை. அதாவது கடவுளை கும்பிடும் போது குண்டூசி விழுந்தாலும் அந்த சத்தம் கேட்கக்கூடாது. கடவுளே எனக்கு முன்னேறம் ஒழுங்காக தின்ன வழிதா என்று கடவுளை கேட்கும், பிறந்தான்னு கேட்கும். பக்கத்தில் குண்டூசி விழலாம், பக்கத்தில் யாரும் ஃபோன் ரிங்கிங் பண்ணலாம். இந்த காலத்தில், அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, இந்த காலத்தில் ஃபோன் ரிங்கிங் வரும். இதையும் காதல படுத்தப்படும். பக்கத்தில் குசுகுசுப்பாங்க, அவன் நல்ல வடிவாக இருக்கான், அவன் நல்ல சங்கிலியெல்லாம் போட்டுக்கான், அதுவும் கேட்கக்கூடாது. ஒருமுகப்பார்வை மனத்தை ஒரு மெடிடேஷன் என்று சொல்லுவோம். மனத்தை கட்டுப்படுத்தல், ஒரு நிலைப்படுத்தல். அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்த ஒரு இலக்கோடு எங்கிற உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆண்டவா எனக்கு 3 நேரம் ஒழுங்காக திண்டுட்டு நெட்டி நின்று கிடக்க இருந்தா ஒரு கோட்பாடுன்ற ஒரு கோட்பாட்டோடு கடவுளையே நினைச்சு கொண்டு இருப்போம். அக்கம் பக்கம் சூழலில் என்ன நடக்கிறன்றதும் மனதுக்கு போடக்கூடாது. அது ஒரு நிலை, ஒரு முக நிலைப்பாடு. அது நீங்கள் வேலையில் கவனம் என்று சுருக்கமாக சொல்லலாம். ஊருக்கு சொல்கிற வேலையில் கவனமாக இருக்கான், குழப்பாதைன்னு. அந்த வேலை கவனம், ஒரு முகப்பாடில் வேலை கவனம் உங்களோட திறமைக்கு சான்றுதான். அந்த வேலை செய்தால்தான் எந்த வயிறு நிரம்ப நான் சாப்பிடலாம் என்று சிந்திக்க வேண்டும். அப்போ அந்த வேலை தான் உனக்கு உயிர் வாழ உதவும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்றால் யூஜின் கிரேஸ் சொல்லுவது. அப்படி நாங்கள் சிந்திக்க தொழில் பற்றி தொழில் கவனம் தேவை. அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்றவாறு நேர்மையாக நம்பிக்கையுடன் தொழிலை செய்ய வேண்டும் என்பர், அது உண்மை. தொழில் செய்யும் போது புற வேலைகளை கவனிக்காது தமது வேலையை மட்டும் கவனிப்பது ஒரு முகப்பார்வை. மனத்தை ஒன்றில் மட்டும் குவிய செய்தல் ஆகும். அதான் நான் இந்த அளவும் விளங்கப்படுத்தி அதை சுருக்கமாக சொல்கிறேன். வாழ்க்கை என்பது உழைப்பின்றில் பிழைப்பில்லை என்ற முன்னோர் வழிகாட்டலின்படியே அமையும். உன் தொழிலே உனது உயிர் என்று அதனை ஆர்வத்துடன் விருப்புடன் செய்யவும் யூஜின் கிரேஸ் சொல்வதை அதனை வாழ்வதற்கு அதனை கருத்து கொண்டு வாழ்வதற்கு பணம் தேவை. அதனால் உழைத்து தொழில் செய்து ஈட்டிக்கொள்ள வேண்டும். ஒழுக்கம் அதனை உறுதிப்படுத்தும். என்ன விதத்தில் தொழிலை செய்து வருவாய் ஈட்ட வேணுமோ அதை குறிக்கோளாக வச்சு செயற்பட வேண்டும். பார்வை என்பது 2 கண்ணும் தெளிவாக தெரிஞ்ச பார்வை உண்டு. கண்கள் 2, பார்வை உண்டு. இங்கு தொழிலையும் 2. ஒன்று ஒருமுக பார்வை, மனத்தை ஒருநிலைப்படுத்தி கட்டுப்பாடோட தொழில் செய்தால் உங்களோட திறமை மின்னும். அது ஒரு நொடி பொழுதுல ஒரு ஆளுக்கு ஒரு கூட்டம் சினத்துக்கு காட்டுறதுக்காக செய்யக்கூடாது. அந்த திறமையை வாழும் வரை காட்டவும். அதாவது உனக்கு உயிர் கொடுப்பது உன் தொழில், உனக்கு வருவாய் கொடுப்பது உன் தொழில், உன்னை வாழ வைப்பது உன் தொழில் என்று உன் தொழிலை உயிருக்கு உயிராக நேசிக்க பழக வேண்டும். அப்போ மகிழ்ச்சியான வாழ்வுக்கு வருவாய் தேவை. வருவாய்க்கு தொழில் மீது கவனம் செலுத்து, ஒருநிலைப்படுத்து, மனத்தை ஒருநிலைப்படுத்தி தொழில் அக்கறையாக இருந்து செயற்படு. ஒரு கண். மற்ற கண் என்னது? அந்த தொழிலால் தான் எனக்கு வயிறு வளர்க்க முடியும், வாழ முடியும் என்றது உறுதியோட பற்று வை. தொழிலில் பற்று வை. தொழில் திறமையை வெளிப்படுத்த உண்டு, தொழிலில் பற்று வைத்து அந்த தொழிலை நம்பி வாழுதல் உண்டு.
இந்த 2 கண்ணும் அந்த 2 செயற்பாடு. ஒரு பார்வை 2 கண்ணால் ஒரு பார்வை மாதிரி அந்த ஒரு வருவாய். அவ்வருவாய் எப்போ கூடுது? நான் திறமசாலி இல்லை நீர் திறமசாலி என்றால் பார்த்துருக்கோம் 3ஆம் ஆள் ஓடி வருவான். அப்போது வாடிக்கையாளர் பெருகும், வருவாய் பெருகும். இவ்வாறு சிந்திக்க வேண்டும். அவை சிந்தனை தான் ஒரு மனிதனை மேம்படுத்த உதவும். அவை நீ செய்யும் தொழிலில் தான் உன் உயிரை தங்கி இருக்க என்றால் தொழிலை விட்டால் வருவாய் கிட்டால், வருவாய் இல்லை என்றால் வாழவே முடியாது. வாழ வேண்டும் என்று விரும்பினால் நல்வருவாய் தொழிலை நம்பி ஏற்றுக்கொள். ஒருவரின் வாழ்க்கை பணத்தில் தங்கி இருக்கவில்லை, பணத்தை அறுவடை செய்யக்கூடிய நல்ல தொழிலில் தங்கி இருக்கிறது. நல்ல தொழிலில் உள்ள ஒருவருக்கு தனி மதிப்பு என்றது நினைத்துக்கொள்ளும். எனக்கு பொம்பளை வாக்கினம் என்று வச்சுக்கொள்ளும். உடனே புரோக்கர் மாதிரோ இல்லை 4 பேர் என்னென்னு விசாரிங்க, மாப்பிள்ளை என்ன ஊற்றியோ, எவ்வளோ வருவாய் விட்டுறார், எவ்வளோ காசு மிச்சம் பிடிச்சி, காணி வேண்டி வச்சுக்கிறாரு, வீடு கட்டி வச்சுக்கிறாரு, கார் மோட்டை வைக்க வேண்டி வச்சுக்கிறாரு, அல்லது பேங்க் அக்கம் பக்கத்தில் சேமிப்புக்கு நிலம் வேண்டி வச்சுக்கிறாரு. இத்தனை கேள்வி கேட்பாங்க மாப்பிள்ளை பார்க்க போனால், எனக்கு கல்யாணம் பேச வழிக்கிட்டு. அப்பாருங்கள். ஆகவே நாங்கள் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் ஈட்டக்கூடிய தொழிலில் அக்கறை எடுக்கணும்னா எங்களோட ஊக்கம் இருக்கும், முயற்சி இருக்கணும். ஆகவே எல்லாவற்றையும் ஈட்டக்கூடியவாறு உங்களோட சிந்தனை எவ்வளவுக்கு பவராக இருக்கோ, திங்கிங் பவர் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதன்படி உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.